திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளையில் சுவாமி அம்பாளும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 5ஆம் திருவிழா குடைவரைவாயில் தீபாராதனையும், 7ஆம் திருவிழா சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் வெற்றிவேர் சப்பரத்திலும் மாலையில் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 8ஆம் திருவிழா நண்பகல் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் நாள் திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும், அதனைத் தொடர்ந்து உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 6 மணிக்கு தேரோட்டம் நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேர் புறப்பட்டு 4 ரத வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது. பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய தேரானது 4 வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது. தொடர்ந்து வள்ளியம்மன் எழுந்தருளிய தேரானது 4 வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது. இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன், அறங்காவலர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாதுகாப்பு பணியில் திருச்செந்தூர் உட்கோட்ட டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையில் சுமார் 200 போலீசார் ஈடுபட்டிருந்தனர்.